மும்மொழி கொள்கையை திணிக்காமல் கல்வி நிலுவை நிதி 3284 கோடியை விடுவிக்க வேண்டுமென மத்திய அரசை முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சி மன்ற குழு கூட்டம் டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். அப்போது உரையாற்றிய முதலமைச்சர் விஜய், தமிழக நலனுக்காக மத்திய அரசுடன் ஆக்கப்பூர்வமாக ஒத்துழைப்புடன் செயல்பட உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். அனைவருக்கும் வீடு என்ற கனவை நிறைவேற்ற மத்திய அரசின் நிதி உதவி தேவை என்றும், தமிழ்நாட்டில் புயல் வெள்ள பாதிப்புகளை தடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு உதவ வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் பின்தங்கிய குடும்பங்களின் மாணவர்களை பாதிக்கும் நீட் தேர்வை தமிழ்நாடு எதிர்ப்பதாக குறிப்பிட்ட முதல்வர் விஜய், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மும்மொழி கொள்கையை திணிக்காமல் கல்வி நிலுவை நிதி 3284 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க வேண்டும் என மத்திய அரசை முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசிய அவர், மீன்பிடி உரிமைகளையும் மீனவர்கள் பாதுகாப்பையும் மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும், ஊரக வீட்டு வசதி திட்டங்களுக்கு 100 நாள் வேலை பணியாளர்களை பயன்படுத்த அனுமதித்திட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அதிவேக ரயில் வழித்தடம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் விஜய், செங்கல்பட்டு முதல் திருச்சி வரை 6 வழிச்சாலையாக மேம்படுத்த நிதி ஒதுக்க வேண்டும் எனவும், திருச்சி கரூர் மற்றும் கரூர் கோவை நெடுஞ்சாலைகளை 6 வழிச்சாலைகளாக மேம்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை மாதவரம் சோழவரம் இடையே மேம்பால வழித்தடம் அமைக்க நிதி ஒதுக்க வலியுறுத்திய முதலமைச்சர், ஒகேனக்கல் 3ஆம் கட்ட கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக மத்திய அரசு 2283 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். AI, கிளவுட் கம்ப்யூட்டிங், செமிகண்டக்டர் துறைகளில் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க மத்திய அரசு ஆதரவளிக்க வேண்டும் எனவும், குலசேகரப்பட்டினம் மையத்தை தேசிய விண்வெளி உற்பத்தி மையமாக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசை கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் விஜய், மக்கள் தொகையை குறைத்ததில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என வலியுறுத்தினார். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் உடலுக்கு திரைத்துறையினர், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் என பலரும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். தேனி மாவட்டத்தில் உள்ள பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பாரதிராஜாவின் உடலுக்கு வைரமுத்து, பாக்யராஜ், பார்த்திபன், ராதிகா உள்ளிட்ட ஏராளமான திரைத்துறையினர் மரியாதை செலுத்தினர். அமீர், வெற்றிமாறன், சமுத்திரக்கனி, தாமு உள்ளிட்டோரும் கள்ளிக்காட்டு நாயகனுக்கு பிரியாவிடை கொடுத்தனர். நடிகர் வடிவேலு கதறி எழுந்தது காண்போரை கலங்கச் செய்தது. ஓ பன்னீர்செல்வம், RB உதயகுமார், சண்முகம், சு வெங்கடேசன், சீமான் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் பாரதிராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அதேபோல உறவினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் திரண்டு முதல் மரியாதை தந்தவருக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் உடல் 72 துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழ் திரையுலகில் புதிய வரலாற்றை உருவாக்கிய இயக்குனர் பாரதிராஜா உடல்நலக் குறைவால் நேற்று முன்தினம் காலை காலமானார். சென்னை நீலாங்கரையில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு முதலமைச்சர் விஜய் மற்றும் அரசியல் தலைவர்கள், திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து பாரதிராஜாவின் உடல் அவரது சொந்த மாவட்டமான தேனிக்கு கொண்டு செல்லப்பட்டது. வத்தலகுண்டு அருகே உள்ள காட்ரோடு பகுதியில் உள்ள பாரதிராஜாவின் தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு அமைச்சர்கள் நிர்மல்குமார், வன்னியரசு ஆகியோர் இறுதி மரியாதை செலுத்தினர். இதையடுத்து பாரதிராஜாவின் மகள் ஜனனி இறுதிச் சடங்குகளை செய்தார். பின்னர் காவல்துறையினரின் 72 துப்பாக்கி குண்டுகள் முழங்க கள்ளிக்காட்டு நாயகனின் உடல் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது.
இயக்குனர் இமயம் பாரதிராஜா நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அவருக்கு மணிமண்டபம் எழுப்ப பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மறைந்த இயக்குனர் பாரதிராஜாவின் உடல் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் காச்சோடு அடுத்த கங்குவார்பட்டி பண்ணை தோட்டத்தில் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவர் எடுக்கிற படம் பூராமே சச்சருது. ஆனால் இப்படி ஒரு மனுஷன் சாஞ்சிட்டாருன்ற போது பெரிய மன வருத்தமுங்க எனக்கு. நேற்றிருந்து நான் கஞ்சி குடிக்கல, ஒன்றும் இல்லை, குடிக்காமல் நான் அப்படியே மன வேதனையில் இருக்கேன். நான் எத்தனையோ பேரை சினிமா உலகத்தில் வளர்த்து விட்டவர் அவர். அவரை போன்ற ஒரு இயக்குனர், அவரை போன்ற ஒரு இதயமுள்ளவர் இனி ஒருவர் இந்த தேனி மண்ணில் பிறப்பாரா என்பது எங்களுக்கு சந்தேகம்தான். அவர் பிறந்த ஊரில் நாங்களும் பிறந்திருக்கணும். உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அதில் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் இந்த காற்றோட காற்றாக கலந்துருக்காரு. நிறையா சொல்ல முடியாத அளவுக்கு அவர் எங்களுக்கு எல்லாமே இது பண்ணியிருக்காரு. நிறையா இருக்குது. மதுரை மண்ணின் வாழ்வியலை வெளி உலகுக்கு அடையாளம் காட்டியவர் பாரதிராஜா என அஞ்சலி செலுத்திய மக்கள் புகழாரம் சூட்டினர். இன்னைக்கு இமயமலையை எங்களுக்கு சரிஞ்சு நாங்கள் சரிஞ்சு மன வருத்தத்தோடு வந்திருக்கோம். இந்த ஆழ்ந்த துர்க்கத்தில் எல்லா பேரும் நாங்கள் ரொம்ப மன வருத்தத்தோடு வந்திருக்கோம். தள்ளிட்டு என் கூட நடிச்சு 20 பேர் 20 பேர் தாண்டிக்காது. நாங்கள் மெட்ராஸ் போனோம்டா, போய் கோயம்பேட்டில் வந்து இறங்கணும்டா. ஏய், எங்கள் பாரதிய கமலி இல்லாமல் வரும். மெட்ராஸ் போய் யாரை சொல்லி வர. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் பாரதிராஜாவுக்கு அவரது ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாட்டில் வெயில் ஒருபுறம் கொளுத்தினாலும் மறுபுறம் மழைக்கும் வாய்ப்புள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய கடலோர ஆந்திர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கோவை, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என கணித்துள்ளது. அதேபோன்று செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மீண்டும் திறக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபனை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் சந்தித்து பேசினர். அப்போது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அமைச்சரிடம் வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் அன்பழகன் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கோயம்பேடு பேருந்து நிலையம் மூடப்பட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். ஆனால் எதிர்மறை விளைவாக நெரிசல் அதிகரிக்க அதுவே காரணமாக அமைந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். சென்னை மக்களுடைய 1 கோடி பயணிகளுக்கு கோரிக்கையா கோயம்பேடு பேருந்து நிலையத்தை உடனடியாக திறக்கணும். இது முக்கியமான கோரிக்கை. ஏன்னா அந்த பேருந்து நிலையம் இன்னைக்கு எதுவும் பயன்படுத்தாமல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பேருந்துல போக வேண்டிய பயணிகள் 40 கார்லயோ ஒரு 20 ஆட்டோல அது மாதிரி போறாங்க. அதை திறந்து விடணும். ஆம்னி பேருந்துகளுக்கான உள்நுழைவு கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்றும் வலியுறுத்தியதாக அவர் கூறினார். மேலும் ஆம்னி பேருந்துகளில் பயணிகளிடம் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணமே வசூலிக்கப்படுவதாகவும் அன்பழகன் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல் விலை உயர்வால் லாரி வாடகை 25% உயர்வது ஒட்டுமொத்த வர்த்தகத்தையும் முடக்கும் என்று வணிக சங்கங்கள் அச்சம் தெரிவித்துள்ளன. லாரிகளின் கட்டண உயர்வு வரும் 15ஆம் தேதி அமலுக்கு வரவிருப்பதால் காய்கறிகள், பால், மளிகை பொருட்கள், மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 25% லாரி வாடகையை ஏத்துறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள 4ல் 1 மடங்கு விலை ஏறும். இப்ப இந்த காய்கறி உழவர் சந்தையெல்லாம் காய்கறி போன கடுமையான விலை இருக்கு. வெளியே லோக்கல் காய்கறி மழை பற்றாக்குறைனால டிமாண்டா இருக்கு. சரக்கு வாகனங்களின் வாடகை உயர்வால் சிறு வணிகர்கள் முதலீட்டை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் வணிக சங்கத்தினர் குறிப்பிடுகின்றனர். சிறு குறு வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் சரி, ஒரு பெரிய வியாபாரமா இருந்தாலும் சரி, எல்லாத்தோட தினசரி அத்தியாவசிய தேவைகள் இருக்க எல்லா பொருளோட விலைவாசியும் உயர்ற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. இது மாதிரியான சூழ்நிலையில இது எல்லாமே யாரோட தலையில போய் விழும் அப்படின்னா மக்களோட தலையில தான் போய் இதை அத்தனை சுமையும் விழும். மத்திய, மாநில அரசுகள் தலையிட்டு எரிபொருள் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் நீடிக்க முடியாது என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறிய நிலையில் கூட்டணியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலளித்துள்ளார்.
இன்றுள்ள நிகழ்கால அரசியல் சூழலை கணக்கில் கொண்டால் காங்கிரஸ் விலகிவிட்டது, திமுகவும் இந்திய கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்று அறிவித்துவிட்டது, வேறு சில கட்சிகளும் தவிகவில் அமைச்சரவையில் அங்கம் வருகிறது. இந்த சூழலில் ஒரு அணியாக அமைந்து போட்டியிடும் சூழல் இல்லை. எனவே வருங்காலங்களில் உள்ளாட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தலில் எத்தகைய முடிவை மேற்கொள்வது என்கிற வியூகத்தை அந்த சூழலில் நாங்கள் வகுப்போம். இப்பொழுதும் சொல்கிறோம், திமுக, அதிமுக, தவிக ஒரு ஜனநாயக சக்திகள், நாட்டு நலன் கருதி பொதுவான இயக்கங்களில் அவர்களுடன் இணைந்து எங்களால் பணியாற்ற முடியும், பணியாற்றுவோம். அது நீங்கள் அவரை கேட்கணும். நாங்கள் இன்றுள்ள சூழலில் ஒரு கூட்டணி சூழல் இப்பொழுது இல்லை. தவிகவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு நாங்கள் செய்கிறோம். எப்போதைக்கும் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தால் பொறுத்தமட்டிலும் வந்தால் அவர்களோடு, வராவிட்டால் அவர்கள் இல்லாமல், அவர்கள் எதிர்த்தால் அவர்களையும் எதிர்த்து திமுக தன் பயணத்தை தொடரும் என்பதுதான் வரலாறு. இந்த ஒரு நாளில் ஏற்பட்ட சங்கடத்தை நீங்கள் தான் அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தவிகவில் மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களிடையே உள்ள பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தவிகவின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் தலைமையில் பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் கட்சியின் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் காணொலி வாயிலாக மாவட்ட செயலாளர் பலரும் கலந்து கொண்டனர். தவிகவில் தற்பொழுது 132 மாவட்ட செயலாளர்கள் உள்ள நிலையில் அதனை மேலும் அதிகப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றனர். பல மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளதாகவும், அதேபோல் பொறுப்பு இல்லாமல் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களை மாவட்ட செயலாளர்களாக நியமிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் பேசப்பட்டுள்ளது. அதேபோல் சரியாக செயல்படாத மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பதவியை துஷ்பிரயோகம் செய்யும் மாவட்ட செயலாளர்களை கூட்டத்தில் எச்சரித்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்றும், பிளக்ஸ், பேனர் போன்றவற்றை வைக்கக்கூடாது, பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் காகித ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்யப்படவிருப்பதாக பரவிய வதந்திகளுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. தற்பொழுது பயன்பாட்டில் உள்ள காகித ரூபாய் நோட்டுகள் கிழிந்து போவதை தவிர்க்கும் வகையில் அதற்கு மாற்றாக பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை ஜூன் 30 முதல் மத்திய அரசு அறிமுகம் செய்யவிருப்பதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவின. மேலும் ஜூன் 30 முதல் காகித ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்றும் செய்திகள் பரவின. சமூக ஊடகங்களில் பரவிய இந்த வதந்தியால் மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்தும் திட்டம் தற்போதைக்கு இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் காகித நோட்டுகள் செல்லாது என்று பரவும் வதந்திகளையும் மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. ரிசர்வ் வங்கி தொடர்பான எந்த ஒரு தகவலையும் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் பொதுமக்கள் சரிபார்த்துக் கொள்ளுமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் தொடர் போராட்டம் நடத்த காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்துள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநில தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், அடுத்த 3 மாதங்களுக்கு மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக தேவைக்கேற்ப மாநில, மாவட்ட அளவில் போராட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்தார். Wherever people are facing difficulties, Congress party has to go there and to share the sentiments with them and fight for them. இதனிடையே காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் இணைப்பு என்ற தகவலை மறுத்த KC வேணுகோபால், சோனியா காந்தி, மம்தா பானர்ஜி சந்திப்பு இந்தியா கூட்டணி தொடர்பானது என விளக்கினார். மேலும் மாநிலங்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் மீனாட்சி நட்ராஜின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது ஜனநாயக படுகொலை என்றும் விமர்சித்தார். மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் மீனாட்சி நடராஜனின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து நடந்த போராட்ட காட்சிகளே இவை. மத்திய பிரதேசத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதில் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பாஜக சார்பில் 2 பேரும், காங்கிரஸ் சார்பில் ஒருவரும் வெற்றி பெற முடியும். இந்த நிலையில் காங்கிரஸ் தரப்பில் வேட்பாளராக களமிறக்கப்பட்ட முன்னாள் MP மீனாட்சி நடராஜனின் வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் நிராகரித்தது. இதனால் பாஜக சார்பில் போட்டியிட்ட 3 பேரும் போட்டியின்றி மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து டெல்லி பட்டேல் சவுக்கில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் மாணவர் அமைப்பான NSUI அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
வெள்ளை துணியால் முகத்தை மூடிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்தனர். விபத்தில் இறந்த குடும்ப தலைவியின் இழப்பை மாதம் 30,000 ரூபாய் என கணக்கிட்டு இழப்பீட்டுத் தொகையை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. குடும்ப தலைவிகள்தான் நாட்டை கட்டமைப்பவர்கள் என்றும் அவர்களது பணிக்கு மாதம் 30,000 ரூபாய் மதிப்பு என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் வாகன விபத்து வழக்குகளில் வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகையை மாற்றியமைக்க கோரிய ஒரு வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சய் கரோல் மற்றும் என் கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ரேஷ்மா என்ற குடும்ப தலைவி 2001ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சாலை விபத்தில் மரணமடைந்தது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியது. அதில் இல்லத்தரசிகளின் தோராயமான வருவாயை திறன்மிக்க தொழிலாளர்களின் ஊதியத்துடன் ஒப்பிட்டு உருவாக்கும் நீண்டகால நடைமுறையை நிராகரித்துள்ளது. இதேபோன்ற அணுகுமுறை வீட்டு பராமரிப்பு பணிகளின் உண்மையான பொருளாதார மற்றும் சமூக மதிப்பை பிரதிபலிக்க தவறிவிடுகிறது என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். வீட்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொண்ட இல்லத்தரசிகளின் இழப்பிற்கான மதிப்பை மாதத்திற்கு குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் என நிர்ணயித்துள்ளதாக நீதிபதிகள் பிறப்பித்த தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் சமூகத்திற்குள்ளும் வேலைக்கு செல்லாத குடும்ப தலைவிகள் மேற்கொள்ளும் பணியானது இல்லத்தரசிகள் என்ற பொறுப்பில் இருப்பவர்கள் நாட்டை கட்டமைப்பவர்கள் என்ற அந்தஸ்தை பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கிறது. மேலும் இல்லத்தரசிகள் தேசத்தை உருவாக்குபவர்கள் என அங்கீகரிக்கப்பட தகுதியானவர்கள் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலுக்கு உடலில் உள்ள நீர் சத்தை சூரியன் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 120 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமான வெப்பநிலையால் அடுப்பில் வைத்த பானையாக தகித்து வருகிறது பாகிஸ்தானின் சிந்து மாகாணம். பாகிஸ்தானின் தெற்கு பகுதியில் உள்ள சிந்து மாகாணத்தின் ஷஹீத் பென்சிராபாத் தாது மாவட்டங்களில் அதிகபட்சமாக 123 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகி தணலாக கொதித்து வருகின்றன. பழங்கால வரலாற்று தலமான மொஹஞ்சதாரோ தற்போது 122 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தில் வெந்து கொண்டிருக்கிறது. கடலோர நகரமான கராச்சியில் கூட 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இது வழக்கத்தை விட 40 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகமாகும். வெளியே வந்தால் பாலைவன காற்று உடலை சுடுவதாகவும் வீட்டிற்குள் சென்றால் தகிக்கும் உலைக்குள் இருப்பது போல் இருப்பதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். जो हमारी उम्र 55 साल जो पहले उससे कभी इतनी गर्मी जो शदीद गर्मी बाहर गर्मी घर में भी बंदा नहीं चैन से लग रहा है. வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்ள ஈரத்துணியால் தலைகளை மூடியபடி மக்கள் நடமாடுகின்றனர். சாலையில் சிலபவர்கள் மீது தன்னார்வலர்கள் குளிர்ந்த நீரை தெளித்து புத்துயிர் தந்து வருகின்றனர். இதற்கு முன்பாக 2017ஆம் ஆண்டு பாகிஸ்தானின் துர்பத் நகரத்தில் 129 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானதே உச்ச வெப்பநிலை பதிவாக இருந்து வருகிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் விலைவாசி உயர்வு, அரசியல் அடக்குமுறை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி பொதுமக்கள் போராடி வருகின்றனர். அந்த வகையில் ராவலகோட்டில் நடைபெற்ற போராட்டத்தில் சுமார் 70,000 பேர் பேரடியாக சென்று அரசின் கொள்கைகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மேலும் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று பாதுகாப்பு படையினருடனான மோதலில் உயிரிழந்த 30 பேருக்கு நீதி வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். அப்பொழுது போராட்டக்காரர்கள் மீது பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 16 பேர் உயிரிழந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கடந்த 2 நாட்களில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவங்களில் 46 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் சர்வதேச அரங்கில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் அரசு இருபாலர் கலைக்கல்லூரி மாணவர் சேர்க்கை கலந்தாய்வில் மெத்தனமாகவும் பாரபட்சமாகவும் செயல்பட்டதாக கூறி விண்ணப்பதாரர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் அரசு இருபாலர் கலைக்கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு பல்வேறு துறைகளில் மொத்தமுள்ள 1702 இடங்களுக்கு ஏராளமானோர் விண்ணப்பித்திருந்தனர். ஏற்கனவே முதற்கட்ட கலந்தாய்வு நிறைவடைந்த நிலையில் 2ஆம் கட்ட கலந்தாய்வில் பங்கேற்க 1000க்கும் மேற்பட்டோர் வந்திருந்தனர். மாலை 6 மணியை கடந்து நடைபெற்ற கலந்தாய்விற்காக 200க்கும் மேற்பட்டோர் 9 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் திடீரென கலந்தாய்வு நிறைவு பெற்றதாக கல்லூரி நிர்வாகம் அறிவித்ததால் ஏமாற்றமடைந்த விண்ணப்பதாரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கலந்தாய்வில் வெளிப்படைத்தன்மை இல்லை என கூறி தரையில் அமர்ந்து திடீர் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். ஒரு படிப்புக்கோசரம் பிள்ளைங்களோட வாழ்க்கை வீணா போகுது இல்ல, அதை இவங்க என்ன பண்ணணும்னா தெளிவான இத்தனை சீட்டு தான் சார் இருக்கு, இத்தனை சீட்டு இல்ல அப்படிங்கிறது எதுவுமே போர்டுல எதுவும் அறிவிக்கல. கேட்டா என்னங்கிறாங்க, முதலமைச்சரை போய் கேளு, ஓட்டு போட்ட சிஎம் கேளு அப்படின்னா காத்திருந்தவர்களிடம் மதிப்பெண் விவரங்களை பெற்றுக் கொண்டு அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக கல்லூரி நிர்வாகம் கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டு கலைந்து சென்றனர்.